இர்ஃபான் பற்றி நான் ஒரு முறை அவர் மீது விமர்சனம் வரும்போதெல்லாம் நான் வந்து இல்லை இது வந்து அவர் மீது இருக்க காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க. ஆனால் தற்பொழுது இர்ஃபானோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆகி எப்படி ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பாப்புலாரிட்டி இருக்குது, என்னோட பெரிய இடத்தோட தொடர்பு இருக்குது, நான் என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு மமதையில் வந்துட்டாருங்கும் போது இர்ஃபான் வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். இர்ஃபானை விமர்சனம் செய்வது துளியளவும் தவறு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டா அதுக்கு காவல்துறை தண்டனை கொடுக்கும், கோர்ட்டு தண்டனை கொடுக்கும், அவங்க பார்த்துப்பாங்க. அது இன்கேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் அந்த காவல்துறை தண்டனை வந்து சிலர்லாம் தப்பிச்சார். ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தவறு செஞ்சா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் தவற யாருக்கு தண்டிக்க முடியும்னா மக்கள் தான் தண்டிக்க முடியும். என்ன பண்ணணும்னா, முதல்ல இர்ஃபான் இப்படி ஒரு பல விஷயங்கள் பண்றாருல, அவரை ஃபாலோ பண்ற இதே கூட்டம் அவரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பாப்புலர்ல இருந்து கீழே இறக்கிட்டா ஒரே நாள்ல இர்ஃபான் காலி. ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகுது. அவங்க வந்து முதல்ல நான் இல்லைங்கிறாங்க, அது ஏஐங்கிறாங்க. ரெண்டாவது ஒரு வீடியோ போடுறாங்க, ஆண்கள் மீது மொத்தமா காம இச்சைக்கு வேட்டையாடப்படுறீங்க எல்லாம் சொல்றீங்களே, இதே ஆண் சமூகம் நீங்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தா, ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து த்ரெட்னிங் வந்திருந்தா, இதே சமூகம் உங்களுக்கு கூட நின்றுக்கும். நீங்க உங்களுடைய வாய்ப்புக்காக அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அடுத்த கணம் அந்த வாய்ப்பு வேணாம் நீங்க தூக்கி போட்டு வந்திருந்திருக்கணும். தற்பொழுது வீடியோ வந்துருச்சுல, எதிர்க்க இருக்க நபர் பத்தி பேசலன்னு சொல்றீங்களே, நீங்க எதிர்க்க இருக்க நபர் பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீங்க எதிர்க்க இருக்க நபர் மீது என்ன குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? இவர்தான் அவர்தான் என்ன இப்படி சொன்னான்னு ஒரு வார்த்தை ஐடென்டிஃபிகேஷனோட சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? மக்களே, அன்பு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேசலாம். சமூக வலைதளம், இந்த சமூக வலைதளத்தில் தான் நம்மளும் இருக்கும். இப்போ யூடியூப்ங்கிறது ஒரு சமூக வலைதளம் தான். பட் இந்த சமூக வலைதளத்தில் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த காலங்களில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க, சர்ச்சைக்குரிய விஷயங்களை பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கவங்க அதை தக்க வச்சுக்கணும்னு பண்ணுறாங்க. இப்போ நானே சோஷியல் மீடியாவில் முன்பு இன்ஸ்டாகிராமில் சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு பின்னாடி வரேன். முதல்ல யாரை பற்றினா, நம்ம இர்ஃபான் பற்றி தான் பேசுகிறோம். இர்ஃபான் பற்றி நான் ஒரு முறை அவர் மீது விமர்சனம் வரும்போதெல்லாம் நான் வந்து இல்லை இது வந்து அவர் மீது இருக்க காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க, அவர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துட்டார், அதனால் பொறாமையில் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து வாதாடுவேன். ஏன்னா இர்ஃபான் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கீழிருந்து மேல் வந்த ஒரு பையங்கும் போது அவனை சப்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு தோணும். ஆனால் தற்பொழுது இர்ஃபானோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆகி எப்படி ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பாப்புலாரிட்டி இருக்குது, என்னோட பெரிய இடத்தோட தொடர்பு இருக்குது, நான் என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு மமதையில் வந்துட்டாருங்கும் போது இர்ஃபான் வந்து, அதாவது விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். இர்ஃபானை விமர்சனம் செய்வது துளியளவும் தவறு கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கேன். முதல்ல இர்ஃபானை விமர்சனம் செய்கிறதுக்கு முன்னாடி இர்ஃபானை பார்க்குறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். நான் எல்லா வாட்டியும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டும் பொழுதும் எல்லாரும் சேர்ந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் இப்படித்தான், அவன் இப்படித்தான், எனக்கு தெரியும், எல்லாரும் ஒரு கமெண்ட்ஸை போடுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. ஒரு முறையாவது அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் யாருமே கொடுத்ததில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டால் அதுக்கு காவல்துறை தண்டனை கொடுக்கும், கோர்ட்டு தண்டனை கொடுக்கும், அவங்க பார்த்துப்பாங்க. அது இன்கேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா அந்த காவல்துறை தண்டனை வந்து சிலர்லாம் தப்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம இர்ஃபான் வந்து வரும்பொழுது நீங்கள் இதெல்லாம் பேசுவீங்கனால சொல்கிறேன். ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தவறு செஞ்சால், ஒரு இன்ஃப்ளூயன்சர் தவிர யாருக்கு தண்டிக்க முடியும்னா மக்கள் தான் தண்டிக்க முடியும், அவருடைய ஃபாலோவர்ஸ் தான் தண்டிக்க முடியும். யாராவது ஒருத்தர் தண்டிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. என்ன பண்ணணும்னா, முதல்ல இர்ஃபான் இப்படி ஒரு பல விஷயங்கள் பண்ணுறாருல, அவரை ஃபாலோ பண்ணுற இதே கூட்டம் அவரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பாப்புலர்லேருந்து கீழே இறக்கிட்டா ஒரே நாளில் இர்ஃபான் காலி. அதுக்கப்புறம் இது போன்று ஒருத்தர் கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் அப்படி செய்கிறதே கிடையாது. அப்போ செய்யாத பொழுது அவங்க மீண்டும் என்ன பண்ணாலும் இவங்க பார்ப்பாங்க, என்ன பண்ணாலும் நமக்கு வியூஸ் தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் அப்படி பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை கிரியேட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க? ஒரு முறையாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மக்கள் தண்டனை கொடுத்தாங்களா? அதாவது ரசிகர்கள் தண்டனை கொடுத்தாங்களா? அவங்க ரசிகர்கள் ஃபேன்ஸ் தானே சொல்கிறாங்க, ரசிகர்கள் தண்டனை கொடுத்தாங்களா? ஒரு தப்பு பண்ணுறாங்க, அடுத்த செகண்டு மேசிவாக ஒரு வந்து உங்களுக்கு வந்து ஓவரால் ஒரு அன்சப்ஸ்கிரைப் ஆகுது, ஒரு 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அன்சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னா இர்ஃபானுக்குமே ஒரு பதட்டம் வரும். எதை நம்பி நம்ம தொழில் தொடங்கணுமோ, எதை நம்பி நம்ம பொழப்பு நடத்துகிறோமோ அதுவே சரியுது அப்படிங்கும்போது அந்த ஒரு பயம்தான் அவரை மாற்றுமே தவிர நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் அவரை மாற்றாது. எல்லா முறையும் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க, எல்லா முறையும் இர்ஃபான் செய்கிற தவறுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே, இது என்ன எல்லாரும் கழுவி ஊற்றுவாங்க பரவாயில்ல அப்படின்னு கடந்து போயிடுவார். அப்போ இந்த ஒரு முறையாவது ப்ளீஸ், இர்ஃபான் இப்போ செஞ்ச நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும், நான் மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நான் இருந்தாலும் லைட்டாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த ஒரு முறையாவது ஒரு இன்ஃப்ளூயன்சருக்காவது ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும்னா அவரை ஃபாலோ பண்ணுற பின்தொடர்கிற எல்லாருமே ஒரே நேரத்தில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒருத்தரும் அவருக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. எப்படி அவர் தெரியும்ல, இப்போ இந்த 7 நாளில் எவ்வளோ பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல. அடுத்த முறை அதுதான் அவருக்கு பயத்தை உண்டு பண்ணுமே தவிர, ஒரு விஷயம் பண்ணும்பொழுது பயத்தை உண்டு பண்ணுமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ட்ரோலும் ஒரு கிரிட்டிசைஸும் அவரை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா இந்த யூடியூப் அல்காரிதம் இருக்குல்ல, இந்த அல்காரிதம், இந்த சோஷியல் மீடியா அல்காரிதத்துக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறோமா அல்லது புகழ்கிறோமா ஒரு கர்மமும் தெரியாது. அது வீடியோவை பாப்புலரில் கொண்டு போய் நிப்பாட்டிடும். பூரா பேர் இர்ஃபான் வியூஸ் தேடுறான் போல இருக்குது, இர்ஃபான் வியூஸை ப்ரமோட் பண்ணுவோன்னு தான் ப்ரமோட் பண்ணுமே தவிர அந்த வீடியோவை எதுக்கு தேடுறானே இந்த அல்காரிதமுக்கு புரியாது.
இர்ஃபான் இஷ்யூன்னு நீங்கள் போட்டால் இர்ஃபான் வியூ தான் வரும். இர்ஃபான் வியூ 1000 பேர் தேடினா ஒரு 10,000 பேருக்கு எடுத்து போய் சேர்க்கும். தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒருத்தரை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. அவர் பண்ணது தப்புங்க, ஆனால் நீங்கள் வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உங்களுடைய எதிர்ப்பை காட்டணுமே தவிர உங்களுடைய கமெண்ட்டுகளில் கோவத்தில் கிடையாது. அடுத்தது இந்த இர்ஃபான் பண்ண இந்த விஷயத்துக்கு வருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வேறு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு நம்ம அதை பற்றி பேசி தான் ஆகணும். அது ஸ்ருதி நாராயணன் அவங்கள பற்றின விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த இர்ஃபான் விஷயத்தில் இன்னொன்று, இர்ஃபான் வந்து எப்படி, அதாவது இந்த கிரியேட்டர்ஸ்லாம் ஒரு பிம்பம் உண்டு பண்ணுறாங்க இல்லையா, நம்ம உள்ள நான் ஒரு கிரியேட்டராக நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். இந்த ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டியிலேருந்து வீடியோ போடும்பொழுது ஒரு ஃபுல்ஃபீல் வரும், ஹார்ட்டில் வந்து ஒரு ஃபுல்ஃபீல் வரும். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை போய் கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கு இந்த கொடுக்குற மனசு இருக்குன்னா, யாருக்கு அந்த வாங்கிய மனதும் வாங்குற ஏக்கமும் இருக்கும், அவன் தான் கொடுக்க நினைப்பான். தாங்கிட்ட பணம் வரும்போது கொடுக்க நினைப்பான். அது மனதளவில் ஒரு ஹார்ட் ஃபுல்லாக தான் போய் கொடுப்பான். அதாவது ஒரு மன நிறைவு வரும். அதை எடுத்து கொடுக்கும்பொழுது ஒரு நிறைவு வரும். ஆஹா அதாவது இதை தான் வந்து ஒருத்தன் வந்து உயர்ந்த இடத்துக்கு போகும்போது கஷ்டப்பட்டு மேலே போகும்போது அவன் கொடுக்கும்போது என்ன நினைப்பான்னா, எனக்கு எனக்கு யாரும் கொடுக்கல, நான் கொடுக்கணும்னு நினைப்பான். அப்படி இருக்கிற நினைவு வந்து அந்த மூஞ்சிலே தெரியும், அது அந்த வார்த்தையிலே தெரியும். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் எமோஷனலாக கட்டி பிடிச்சி அழுதாலும் அதுக்கு. ஆனால் இர்ஃபான் பண்ணுறது எப்படின்னா, முழுக்க தற்குறித்தனம், முழுக்க பப்ளிசிட்டி, முழுக்க இதை எந்த வார்த்தை வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா இதே உதவிகளை நானும் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கட்டத்தில் அதை வேணான்னு விட்டேன். எப்போ நான் விட்டேன்னா, நான் தேர்வு செய்த நபர்கள் தவறாக இருந்துட்டாங்களோ அப்படின்னு. நான் பசிக்குதுன்னு ஒரு சாப்பாடு அனுப்பி கொடுத்தா பிரியாணி இல்லையான்னு கேட்டாங்க, பிரியாணி இல்லையான்னு கேட்டால் மட்டன் பீஸ் இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ நம்ம உதவி செய்கிற தேவை வந்து நிறைய பேருக்கு இல்லை போல இருக்குது, நம்மளால் முடிஞ்ச வரை பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். சரி, நேரடியாக போய் பண்ணால் நமக்கு இந்த மன உளைச்சல் வருதுன்னு சொல்லிட்டு அன்னையோட ட்ரஸ்ட்டில் பே பண்ணுறோம், அதோட முடிச்சிடணும். அது அவங்களுக்கு இப்படியே உதவியாக போய் சேர்ந்துருங்கிற ஒரு வெரிஃபையோட விட்டுறது, நான் சைடே போகிறதில்ல. ஆனால் அந்த நீங்கள் கீழே இறங்கி போய் உதவி செய்யும் பொழுது நான் அந்த கண்களை பார்த்துருக்கேன், நான் உங்கள் அந்த கைகள் இயக்கமாக பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்கள் உதவி செய்கிற ஒரு நபருடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பல கோடிகளை வச்சுக்கிட்டு பல சாம்ராஜ்யங்களாக வாழ்ந்தவங்களாம் ரோட்டில் இங்கே இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை வரலாறு என்ன, அவங்க எப்படி இருந்தாங்க, எந்த சுச்சுவேஷனில் இருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, எதுவுமே தெரியாது. அவங்கள வந்து ஏதோ ஒரு ஏளனமாக அவங்க வறுமையில் இருக்காங்க, நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்ற நிலமையில் இருக்காங்கிற மனப்பான்மையில் பார்க்குற இர்ஃபான், அது போன்று பார்க்குற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப தவறு. உங்களிடம் கை நீட்டி வாங்கும் ஒரு உதவி வாங்குறாங்க இல்லையா, அவர்களுடைய பின்புலம் தெரிஞ்சால் நீங்களே ஷாக்காயிருவீங்க. இது போன்று பலர்கிட்ட நான் கதை கேட்டிருக்கேன். ஒருத்தர்லாம் வந்து பிஹெச்டி ப்ரொஃபஸர் ஆகி இப்போ முடித்து அவருக்கு ஒரு 4 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்குது என்கிட்ட, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு நான் ரோட்டில் பிச்சைக்கார மாதிரி சுற்றுற தம்பின்னு என்கிட்ட பேசின கதை எனக்கு தெரியும். அவரை நான் வந்து அவர் உண்மையாக பேசுகிறாரா பொய் பேசுகிறாரா நான் ஆராய்ந்து அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுக்கிட்ட வரலாறும் இருக்குது. அதனால் ரோட்டில் இருக்கவங்க எல்லாம் உதவி கேட்குறவங்க எல்லாம் அந்த இடத்துல இருந்து வந்தவங்க இல்லை, அவங்களும் பலருக்கு உதவி செஞ்சவங்களா கூட இருக்கலாம். ஒரு வரலாறும் தெரியாமல் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு 50 ரூபா நோட்டும் ஒரே ஒரு புடவையும், அதுவும் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சருங்கும் போது நீங்கள் எப்படியெல்லாம் வாங்க முடியும்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் போய் ஒரு கடையில் போய்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் மார்ஜினில் வாங்க போகிறீங்க. ரொம்ப சொற்பமான பணத்தில் வாங்குற ஒரு விஷயத்தை வச்சு மணியாக மேக் பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப கேடுகட்டத்தனம். பரவாயில்ல, அது ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்க, விளாகுங்கிற பேரில் போடுறீங்க, தப்பு கிடையாது. உங்களுடைய அந்த குணாதிசயம் இருக்குல்ல, அது ஒரு முழுக்க அடிப்படையிலே தவறு. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் உங்களை திட்டலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நான் திட்ட முடியும், நீங்கள் என்ன வேணால் நீங்கள் எப்படி வேணால். ஏன்னா இர்ஃபான் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும், இர்ஃபானும் எனக்கு தெரியும் தான். ஓகே, அதை விடுங்க, நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போக வேணாம். இர்ஃபான் மட்டும் இல்லை, இது போன்று பலர் பண்ணுறாங்க. முதல்ல இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ணுற இன்னொரு ஸ்கேம் பற்றி சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, பேட் வியூஸ் ஏற்ற முடியும். ஒரு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து கமிட் பண்ணுறோன்னா அந்த கமிட் பண்ணி பேடு வியூஸ் ஏற்ற முடியும். பேடு வியூஸ் ஏற்றி தன்னோட சேனல் வந்து இவ்வளோ ஒரு பில்டப், மேசிவாக அவ்வளோ ஒரு பில்டப் இருக்குது அப்படின்னு காமிக்க முடியும். அதோடைய அர்த்தங்களில் பலர் இங்கே பண்ணுறாங்க. அது பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு கட்டமைக்கப்படுற ஒரு பாப்புலாரிட்டியும் இருக்குது. ஒரு சைடு கட்டமைக்கிற பாப்புலாரிட்டி இதெல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு அந்த புகழ் போதையில் ஆடுறாங்க இல்லையா, அந்த போதையை சரிக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி வளர்த்து விட்டீங்களோ அவங்களே அன்சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்கள ஒரு நாள் கீழே இறக்கி வச்சு பாருங்கள், எல்லாமே மாறும். அதை விட்டுட்டு அந்த பையனை போய் ஓசி சோறு, குண்டு பயலை, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்கிறது சரியில்லை. நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. இர்ஃபான் செய்தது தவறு, அவனுடைய குணம் தவறு, அவங்க பண்ணுறது தவறு, எல்லாமே தவறு. அந்த பையன் அப்படி பேசுகிறான்னா சமுதாயத்தில் அவனுக்கு வந்து மக்களோட ஒரு இணக்கம் கிடையாது, ஒரு 4 பேர்கிட்ட பேசுனது கிடையாது, அப்படி தான் எடுத்துக்க முடியுமே தவிர ஒரு கீழே இருக்கவங்களுடைய வழி அவனுக்கு புரியலன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர, அவனுடைய கேரக்டர் தப்பாக இருக்குன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர அவனை திட்டுறது தவறு. நான் அந்த விஷயத்தில் வரவே மாட்டேன். ஸோ நீங்கள் இர்ஃபானை திட்டாதீங்க, இர்ஃபானோட கேரக்டரை வேணால் திட்டுங்க. இது ஒரு புறம் விட்டுலாம். இன்னொரு புறம் ஸ்ருதி நாராயணன் அவங்களுடைய வீடியோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகுது. அவங்க வந்து முதல்ல நான் இல்லைங்கிறாங்க, அது ஏஐங்கிறாங்க, ரெண்டாவது ஒரு வீடியோ போடுறாங்க. இதை பற்றி நான் பேசவும் வேணான்னு தான் நினச்சேன். பட் அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது இந்த கிளாரிஃபை பண்ணி ஆகணும், அதுக்காக தான். இப்போ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தரும் சிந்திங்க, 4 செகண்ட் 3 செகண்டாக சிந்திங்க என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. ரொம்ப சரியானது. ஏன்னா எப்போவுமே பாதிக்கப்பட்டவங்களுடைய பக்கம் தான் நம்ம நிற்க வேணும். அப்படிங்கும்போது ஒரு பெண்ணுடைய வீடியோவை ஷேர் பண்ணுறது ரொம்ப கேவலமான செயல், அது ரொம்ப கேடுகட்ட செயல், நான் மறுக்கவே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் வந்து
ஆண்கள் மீது மொத்தமாக காம இச்சைக்கு வேட்டையாடப்படுறீங்க எல்லாம் சொல்கிறீங்களே, இதே ஆண் சமூகம் நீங்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தால் ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து த்ரெட்னிங் வந்திருந்தா இதே சமூகம் உங்களுக்கு கூட நின்றுருக்கும். நீங்கள் உங்களுடைய வாய்ப்புக்காக அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்த கணம் அந்த வாய்ப்பு வேணாம்னு நீங்கள் தூக்கி போட்டு வந்திருந்துருக்கணும். இதே ஒரு விஜய் டிவியில் மணிமேகலை வந்து என்னை இப்படி சொன்னாங்க, எனக்கு வாய்ப்பு வேணாம்னு தூக்கி போட்டு வந்தப்போ இதே தமிழ் திரையுலகமும் இதே தமிழ் ரசிகர்களும் இதே யூடியூபர்ஸும் இதே இன்ஸ்டாகிராமர்ஸும் எல்லாருமே அவங்கள கொண்டாடினாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்கள் வாய்ப்பே வேணான்னு சொல்லி வந்திருந்தீங்கன்னா சந்தோஷம். இல்லையா அடுத்த கணமே இப்படி ஒன்று நடந்ததுன்னு ஒரு புகார் வச்சுருக்கணும். சரி, தற்பொழுது வீடியோ வந்துருச்சுல்ல, எதிர்க்க இருக்க நபர் பற்றி பேசலைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எதிர்க்க இருக்க நபர் பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? நீங்கள் எதிர்க்க இருக்க நபர் மீது என்ன குற்றச்சாட்டை வைக்கிறீங்க? இவர் தான் அவர் தான் என்னை இப்படி சொன்னான்னு ஒரு வார்த்தை ஐடென்டிஃபிகேஷனோட சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளை தக்க வச்சுக்கணும். அல்லது எல்லாருமே இது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியிலே இப்படி தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கணுங்கிறீங்க, எல்லாமே வேணுங்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக ஆண்கள் சமூகத்தின் மீது பழி போட்டால் எப்படி? இப்போ நாங்கள் ஒட்டுமொத்தமாக பெண்கள் சமூகத்தை பற்றி எப்படி பேசுகிறோமா? அது ரொம்ப தவறு, அந்த மனநிலை ரொம்ப தவறு. நீங்கள் குறிப்பிட்டு இந்த நபர் தான் என்னை இப்படி சொன்னாலும் சொல்லுங்கள், இவர் தான் அப்படின்னு சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டீங்க? யாருமே அப்படி சொல்ல மாட்டீங்களே. பொத்தம் பொதுவாக சொன்னால் இது வந்து அப்போ இருந்தே இருக்க ஒரு லைன் இருக்குது, இதை வந்து நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் என் வயதை தாண்டியே சொல்கிறேனே, ஆண்கள் வந்து ரொம்ப கேவலமானவங்க, ஆண்கள் வந்து எந்த பெண்கள் கூப்பிட்டாலும் போயிடுவாங்க. அப்போ கூப்பிட்றது யார்? பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. இது ரொம்ப நாடுகளாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இதைத்தான் நானும் கேட்குறேன். இது ரொம்ப தவறு, இவங்க பேசுனது ரொம்ப தவறு. ஒட்டுமொத்தமாக ஆண்கள் சமூகத்தை பேசக்கூடாது. அவங்க நீங்கள் எந்த ஆண் அப்படி கூப்பிட்டானோ அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுங்கள், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்கள் பக்கம் நிற்போம். அதை ஷேர் பண்ணுறது தவறு, பண்ணவனுங்க கேவலமானவனுங்க தான், அதை விடுங்க. நீங்கள் அதை ஏன் பண்ண மாட்டீங்க? உங்கள் வாய்ப்புகளுக்காக நீங்களே ஃப்ளெக்சிபிளாகி மாறி போயிடுறீங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக குறை சொன்னால் என்ன காரணம்? இது ரொம்ப தவறு. இதுதான் இந்த சோஷியல் மீடியா ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்ட் ஃபேஸில் ட்ராவல் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்சஸ். ஏன் இவங்களை பற்றிலாம் பேசுகிறோம்னா இவங்களாம் இன்ஃப்ளூயன்சஸ். ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கிறதுனால தான் நம்ம இவங்களை பற்றிலாம் பேசுகிறோம். இல்லைனா நம்ம உங்களை பற்றி பேச போகிறதே கிடையாது. இது ஒரு புறம் போகுது, இர்ஃபான் ஒரு புறம் போகுது. ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே அந்த ஃபாலோவர்ஸ் கூட்டத்துக்கும் வியூஸ் கூட்டத்துக்கும் மயங்கி கீழ் கிடக்குறாங்க. அப்படிங்கும்பொழுது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா அதே சோஷியல் மீடியாவில் நானும் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஒரு கட்டத்தில். அப்படிங்கும்போது அதெல்லாம் வேறு சில காரணங்கள்லாம் நம்ம விலகி வரோம். அப்படிங்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருந்தது. அதனால தான் அந்த வீடியோ போட்டிருந்தோம். இன்கேஸ் இதில் உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் திருப்பி சொல்கிறேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு முறை அவர்களை வீழ்த்தி பாருங்கள். நிச்சயமாக மனம் வருந்துவார்கள், திருந்துவார்கள். அதை தாண்டி நீங்கள் பண்ணுற ட்ரோல் எல்லாமே தெரிந்தோ தெரியாமலோ அவர்களை உச்சத்துக்கு தான் கொண்டு போவோம். அல்காரிதை இன்னொரு 1000 பேருக்கு காமிக்கும். அதில் லாங்குவேஜே தெரியாத 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவான். அது இன்னும் 1000 பேருக்கு போய் காமிக்கும். இன்னும் 4 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவான். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூடுமே தவிர ஒருபோதும் குறையாது. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அன்சப்ஸ்கிரைப். நன்றி.